ஸோ நம்ம மட்டன் சாப்ஸ் வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த அது ஒரு ப்ராப்பராக அந்த ஷேப்பு தான் மெயின். அந்த ஷேப் வந்து ஹோல்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம அதை சியர் பண்ணணும். ஸோ நான் இங்கே ஆயில் வந்து ப்ரெஷர் குக்கரில் வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து மட்டன் சாப்ஸை போட்டுற போகிறேன். பேட்ச் சாட்டு போட்டு ஒரு பேட்சில் ஒரு 4 அணத்தை போட்டு ஃபஸ்ட்டு வந்து அதை நல்லா ப்ரௌன் ஆக்கி எடுத்துருவோம். அந்த மாதிரி பேட்சாக போட்டு நான் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி ப்ரௌன் ஆகணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி சியர் பண்ணி ஃபுல் அந்த மட்டனையும் ரெடி பண்ணிவிட்டு ஓகே, ஸோ இந்த மாதிரி ஃபுல்லாக குக் பண்ணிவிட்டு காணிக்கிறேன். ஸோ நான் வந்து அவ்வளோ சாப்ஸையும் வந்து சியர் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம இதை குக் பண்ண போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதை வந்து ஓரத்தில் வச்சுருங்க. இப்போ நம்ம இதை வந்து ப்ரெஷர் குக்கர்லேயே தான் குக் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டெப் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று அந்த மட்டனோட மீட் வந்து அந்த போனில் ஸ்டிக்காக இருக்கிறதுக்கு உதிர்ந்து போகாமல் இருக்கு. அதுவும் இல்லாமல் கொஞ்சம் நல்ல ஃப்ளேவர் டெவலப் ஆகும் அதுக்கு வேண்டியும். ஸோ இப்போ இந்த சேம் ப்ரெஷர் குக்கரில் ஏற்கனவே ஆயில் இருக்குது. ஸோ அதுவே போதும். இந்த ப்ரெஷர் குக்கரை வாஷ் பண்ணணும்னு நினைக்காதீங்க, இது எல்லாமே ஃப்ளேவர். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஆனியனும் கருவேப்பிலை கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து மட்டன் குக் பண்ணும்போது அந்த மட்டன் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கணும், அதுக்கு வேண்டி. இந்த ஆனியனையும் கருவேப்பிலையும் லைட்டாக நம்ம ப்ரெஷர் குக் தான் பண்ண போகிறோம், அதனால் ரொம்பலாம் வதக்கணும்னு இல்லை. ஒரு 1 மினிட் அந்த பச்சை வாடை போகிறதுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து நம்ம இதில் வந்து மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூடயே கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஸோ மட்டனுக்கு வந்து எப்போவுமே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் போடணும், ஏன்னா அதில் ஒரு ஸ்மெல் இருக்கும், அது போகிறதுக்கு வேண்டி. இதை வந்து நல்லா சாட்டே பண்ணிடுங்க. ஸோ இப்போ கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து அடியில் வந்து அந்த இதாகிட்டே போகுது. ஸோ அது எல்லாத்தையும் ஸ்க்ரேப் பண்ணி விட்றதுக்கு. ஓகே, ஸோ தண்ணி ஆட் பண்ணி ஸ்க்ரேப் பண்ணிடுங்க. இப்போ நம்ம இதில் சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா பவுடர், இன்னும் நம்ம உப்பு போடல, அதனால் உப்பு ஆட் பண்ணிடுங்க. ஸோ உப்பு தேவைக்கு. எக்ஸ்ட்ராவாக தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே வச்சுருக்கிற அந்த lamb சாப்ஸ் எல்லாத்தையுமே இந்த இதில் ஆட் பண்ணிடலாம். ஓகே, ஸோ ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நமக்கு வந்து ஓரளவுக்கு அந்த மட்டன் வந்து சப்மர்ஜ்டாக இருக்கணும், அதுதான் இம்பார்ட்டன்ட். இப்போ மூடிட்டு, ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து யங் மட்டன் சின்ன ஆடு அப்படின்னா டக்குன்னு குக் ஆகிடும். ஸோ கொஞ்சம் பெரிய ஆடு அப்படின்னா டைம் ஆகும். ஸோ அதுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி ஒரு 3லேருந்து 4 விசில், சம்டைம்ஸ் 5 விசில் கூட ஆகலாம். ஆனால் ரொம்ப விடாதீங்க, மேக்ஸிமம் ஒரு 4லேருந்து 5 விசில் அதோடய குக் ஆகிடும். ஓகே ஓகே, ஸோ இப்போ வந்து விசில் போட்டாச்சு. இப்போ இது குக் ஆனோன்னு காணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம மசாலா ரெடி பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஃப்ளாட் பாட்டமாட்டு பேன் எடுத்துக்கோங்க. மட்டன் சாப்ஸுக்கு வந்து இதுதான் நல்லாயிருக்கும். ஸோ அதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய். இதில் வந்து நான் இங்கே மசாலா வச்சுருக்கேன். ஒரு 6 வரமிளகா, 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 டேபிள் ஸ்பூன் கொத்தமல்லி, நல்ல மிளகு, சோம்பு, இவ்வளோத்தையும் போட்டு லைட்டாக வறுத்துடலாம். ஸோ இது எல்லாமே நம்ம அரைக்க போகிறோம். ஓகே, ஸோ அதனால் இந்த ஹோல் ஸ்பைசஸ் எல்லாத்தையும் இந்த ஆயிலில் வறுத்துருங்க. ஸோ இந்த மாதிரி ஹோல் ஸ்பைசஸை நம்ம வறுக்கும் போதே அந்த வாசனை வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ கறியை விட்டுறாதீங்க, ஓரளவுக்கு மீடியம் லோ ஃப்ளேமில் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து வறுப்பட்டோன்னா நம்ம வெங்காயம் தக்காளி ஆட் பண்ண போகிறோம். இதில் கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், ஒரு வெங்காயம்,
ஒரு 1 மினிட் ஃப்ரை ஆகும். ஸோ வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கியாச்சு. இப்போ வந்து இதில் ஒரு கை தேங்காய் போடுறேன். நிறைய தேங்காய் போடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு கை. ஸோ தேங்காயையும் இந்த வெங்காயத்துக்கூடையே ஒரு 2-3 நிமிஷம் ஃப்ரை பண்ணிடுங்க. இது தேங்காய் குழம்பு கிடையாது, அதனால நிறைய தேங்காய் ஆட் பண்ணாதீங்க. ஸோ நம்மளோட தேங்காய் எல்லாமே வறுபட்டாச்சு. இப்போது தக்காளி 2 தக்காளி வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2-3 நிமிஷம் வதக்கி விடுங்க. ஸோ இப்போ இது நம்ம வந்து நல்லா வதக்கியாச்சுல, இதை வந்து கம்ப்ளீட்டாக கூலாக விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் எடுத்து ஸ்மூத்தாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஸோ இப்போ வந்து நான் அகெயின் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல் தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் இஞ்சி பூண்டு நம்ம க்ரஷ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ ஃப்ரெஷ்ஷாட்டு சதைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு அது வந்து இந்த ஆயிலில் வந்து கொஞ்சம் ஃப்ரை ஆகட்டும். ஸோ கூட கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுருங்க. இதில் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெப்பர் கூட நீங்கள் வந்து இடித்து போடலாம். ஆனால் நான் ஏற்கனவே பெப்பர் நிறைய போட்டுருக்கிறதுனால இதில் போட போகிறதில்ல. ஸோ இப்போ அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் ஆட் பண்ணி, ஸோ இப்போ நம்ம இஞ்சி பூண்டு கோல்டனாக ஆனோடனே நம்ம குக் பண்ணியிருக்கிற லேம்ப் சாப் இருக்குல்ல, அதில் அந்த ஸ்டாக் இருக்குல்ல, அந்த தண்ணி ஆட் பண்ணுங்கள். ஸோ அந்த தண்ணியில் தான் மெயின் ஃப்ளேவர். ஃபஸ்ட்டு அந்த தண்ணி ஆட் பண்ணுங்க, அது கொதிக்கட்டும். ஸோ இப்போ வந்து இந்த தண்ணியில் நம்ம இங்கே அரைச்சி வச்சுருக்கிற அந்த வெங்காயம், அந்த வர மிளகா, கொத்தமல்லி, நல்ல மிளகு, அந்த பேஸ்ட் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணுங்க. ஸோ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிவிட்டு இது வந்து ஒரு 4-5 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். ஸோ இதை போட்ட உடனே நமக்கு வந்து அந்த ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்கும் போதே உங்களுக்கு வந்து அந்த திக்னஸ் மாதிரி வரும். ஸோ இந்த டைமில் நம்ம வச்சுருக்கோம்ல அந்த லேம்ப் சாப்ஸு, அதை ஆட் பண்ணிடலாம். ஸோ இது கம்ப்ளீட்டாக குக் ஆயாச்சு. ஓகே, அந்த லேம்ப் சாப்ஸ், அந்த வெங்காயம் எல்லாமே நல்லா மசிஞ்சு குக் ஆகிடுச்சு. ஓகேயா, அதனால் அதை ஆட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ லேம்ப் சாப்ஸ் ஆட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி இதை வந்து அப்படியே ஒரு 5-10 நிமிஷம் வரைக்கும் லோ ஃப்ளேமில், ஒரு மீடியம் டு லோ ஃப்ளேமில் நல்லா குக் ஆகட்டும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட மட்டன் சாப்ஸ் கறி வந்து ஒரு 10 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்க. ஓகே, ஸோ பர்ஃபெக்டான திக்னஸில் இருக்குது. ஓகே, ஸோ திக்காட்டு மேலே வந்து ஒரு தின் லேயர் ஆயில் வந்து ஃப்ளோட் ஆகி அந்த மட்டன் எல்லாமே செம்மையாக குக் ஆகி சூப்பராக இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லி கீரை இருந்தால் கொத்தமல்லி கீரை போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஸோ எவ்வளோ சூப்பராக குக் ஆகிருக்கு பாருங்கள். ஓகே, ஆமாம், ஸோ செம்மையாக இருக்குது. மட்டன் சாப்ஸ் வச்சிடலாம். ஸோ இந்த பரோட்டா கூட ஸோ எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நம்மளோட மசாலா எவ்வளோ திக்காக இருக்குன்னு பாருங்கள். ஸோ இது வந்து பரோட்டா கூட மட்டும் இல்லை, இது மட்டன் சாப்ஸ் வந்து உங்களுக்கு ரைஸு கூடயும் செம்மையாக இருக்கும். ஸோ பாருங்கள்.